السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وهم بالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. صدق الله مولانا العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. உலகத்தின் அல்லாஹ்வோடு கேள்விக்காக சலாத்துல் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக சர்தார் பெருமானா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கிடைகளவும் சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபாதாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் அனைவர்கள் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிரப்பமாக ஆமீன். பேரழித்து பெறுவதற்குரிய அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவின் பெருங்கிருபையினால் புனித ஷஅபான் மாதத்தை அடைந்து பராத்துடைய நோன்பை நோற்றுகளையும் இறை பொருத்தத்தை நாடி அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல்களை இஹ்லாஸானதாக அல்லாஹ் ஏற்றுக்கொள் புரிவானாக. ஆமீன். ரமலான் நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இந்த தருவாயில் நல்லமல்கள் அதிகம் செய்யப்பட வேண்டிய காலங்கள். ஷாபானுடைய மாதமும் வருகிற ரமலானுடைய மாதமும் அதிகமாக நம்மால் இயன்ற அளவு அமல்கள் அதிகம் செய்யப்பட வேண்டிய காலம். இந்த காலத்தை வீண் விவாதத்திலேயும் சந்தேகத்திலேயும் தொலைத்து விடக்கூடாது. அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், வஹும் பில் ஆখিরাতি ஹும் யூகினூன். நல்லவர்கள் யார் என்றால் அவர்கள் மறுமையை உறுதியாக நம்புவார்கள். அவர்கள் மறுமையை உறுதியாக நம்புவார்கள். உலாயிக அலா ஹுதா மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள்தான் அல்லாஹ் கொடுத்த நேர் வழியில் இருக்கிறார்கள். அவர்கள்தான் வெற்றியாளர்கள். யார்? அவர்கள் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அமல் செய்யக்கூடியவர்கள், தன்னுடைய அமல்களில் ஸ்ட்ராங்காக தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல் யகீனு மினல் ஈமான் பிமன்சிலத்தி ரூஹி மினல் ஜஸத். ஒரு உடலுக்கு எப்படி உயிர் முக்கியமோ அதுபோல ஈமானுக்கு யகீன் உறுதி முக்கியம். வெறும் ஈமான், வெறும் நம்பிக்கை பிரயோஜனம் தராது. அந்த நம்பிக்கையை உறுதி கொள்ள வேண்டும், அதை நம்ப வேண்டும். அந்த உறுதி நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அந்த உறுதிதான் உடலில் உள்ள உயிரை போல. உடலில் வெளிப்பாகங்கள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் கூட அந்த இடத்தில் உயிர் இல்லையானால் அது செத்த பெருமாகி போகும்.
உயிருக்கு உடலில் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதுபோலத்தான் நம்முடைய அமல்களிலேயும் உறுதிக்கு யக்கீனுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த உறுதியை கொண்டுதான் நல்லடியார்கள் இறை நெருக்கத்தை பெற்றவர்கள் சிறப்பு பெறுகிறார்கள். இதை கொண்டுதான் ஈமானிய உணர்வு உள்ளவர்கள் உணர்வு பெறுகிறார்கள். இந்த உறுதியைத்தான் அல்லாஹ்வுக்காக அமல் செய்யக்கூடிய ஆமீர்கள், அமல் செய்யக்கூடியவர்கள் இதையே தங்களுடைய கச்சையாக கட்டிக் கொள்கிறார்கள் என்று அறிவிப்பார்கள். நம்முடைய ஒவ்வொரு அமலிலும் யக்கீன் என்கிற உறுதி அவசியம். பாம்பென்றால் கடையும் நடக்கும் என்பார்கள். பாம்பு சில பாம்பெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அதனுடைய வெளிப்புற தோற்றம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதை பார்த்த கையில வச்சு கொஞ்சம் போல தோணுது. ஆனால் ஏன் பயப்படுறோம் அப்படின்னா கொத்தனா செத்துடுவோம் என்கிற உறுதி இருக்குது. அது கொத்தினால், அது தீண்டினால் உயிர் பறிபோகும் என்கிற உறுதி இருக்கிறது. உறுதியாக நம்புகிறோம். எனவே அதை சீண்டுவதற்கு பயப்படுறோம். எப்ப அதை கையில பிடிச்சு விளையாட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய விஷப்பல்ல பிடிக்கிட்டாங்க, இனி அது கொட்டாது, கொத்தினாலும் நமக்கு மரணம் ஏற்படாது என்று தெரிந்தால், அந்த உறுதி ஏற்பட்டால் அப்ப அந்த பாப்பா கையில வச்சு விளையாட ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த உறுதிக்குத்தான், அந்த நம்பிக்கையினுடைய ஸ்ட்ராங்குக்குத்தான் பலன். எல்லா பாம்பையும் பார்த்து எல்லோரும் பயப்படுவதில்லை. பயப்படுவதற்குண்டான காரணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உறுதி. இந்த பாம்பு தீண்டினால் உயிர் போகும் என்கிற உறுதி இருந்தால் அதை தொட பயப்படுறோம். இந்த பாம்பினால் நமக்கு எந்த தீங்கும் இல்லை என்று உறுதியாக நம்பினால் அதை தோள்கள் போட்டு சாதாரணமா சுற்றி விளையாடக்கூட தயாராகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்று போகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியில வர்றாங்க. வெளியில் வருவதற்கு முன்பாக தான் படுத்திருந்த படுக்கையை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை படுக்க வைக்கிறாங்க. எதிரிகளுக்கு பார்த்தா இன்னும் ரசூலுல்லாஹ் உள்ளேயே இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்காக தான் படுத்திருந்த படுக்கையை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை படுக்க வைத்து தான் போர்த்துகிற போர்வையை அலி அவர்களை போர்த்து செய்கிறார்கள். வீட்டை சுற்றி எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். எப்ப வேணாலும் எப்படிப்பட்ட அட்டாக்குக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யக்கூட அவர்கள் துணியலாம். எதுவும் நடக்கலாம். இவ்வளவு ரசூலுல்லாஹை மன்னம் கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யக்கூட துணியலாம். என்ன நடக்கும்னு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்த படுக்கையில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்க வைக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நானும் போய் படுத்தேன், அந்த போர்வை போர்த்துக் கொண்டேன். அன்றிரவு தூங்கியது போல என் வாழ்நாளில் என்னைக்கு நான் அவ்வளவு சந்தோஷமாக அவ்வளவு நிம்மதியாக தூங்கியதே கிடையாது என்று அலி ரலியல்லாஹு தஆலா இருப்பாங்க. எப்படி தூங்க வரும்? தூங்கி இருக்க கூடாது. படுத்த உடனேயே எப்ப என்ன செய்வானோ தெரியாது. தான் தான் ரசூல் என்று நினைத்துக் கொண்டு, இதுதான் முஹம்மது அவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க முனைவார்கள், கொலை செய்ய துடிப்பார்கள். அப்படி செய்ய முனைந்தால் அது தன் உயிரை தாக்கும் என்பது தெரிஞ்சிருக்கு. அப்ப அவருக்கு தூக்கமே வந்திருக்க கூடாது. ஆனா அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் அன்னைக்கு தூங்கின மாதிரி நிம்மதியா வேற என்னைக்குமே தூங்கினது இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்றால், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை படுக்க வைக்க முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமானித பொருட்கள் கொடுத்து வச்சிருந்தாங்களோ அந்த எல்லா பொருளையும் அலி ரலியல்லாஹு தஆலா ஒப்படைச்சு, இதை இன்னாருக்கு கொடுத்துருங்க, இவங்கெல்லாம் என்கிட்ட கொடுத்து வச்ச பொருள், இதை இவங்கள்ட்ட எல்லாம் நீங்க ஒப்படைச்சிடணும். அதுக்கு பிறகு 3 நாளைக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு குபா என்கிற இடத்துல என்னை வந்து சந்திக்கணும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உறுதியா நம்பினாங்க, இது நடக்கும்.
இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. இந்த அமானிதங்களை ஒப்படைக்கிற பொருளும் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்ப நான் உயிரோடு இருந்தாதான் ஒப்படைக்க முடியும். 3 நாளைக்கு பின்னாடி தன்னுடைய குடும்பத்தவர்களை கூட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்ப நான் 3 நாள் வரைக்கும் ஹயாத்தா இப்ப உதவ மாட்டேன். இந்த உறுதியான நம்பிக்கை அதில் அலிரதி அல்லாஹு தஆலா அவர்களை அந்த கஷ்டமான நேரத்திலேயும் கூட நிம்மதியாக தூங்க செய்தது என்றால் அந்த உறுதி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையின் மீது உள்ள நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையினுடைய உறுதி கஷ்டமான சூழலில் அதற்கு அலிரதி அல்லாஹு தஆலா அவர்களை நிம்மதியாக தூங்க செய்தது என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். ஃபத்ஹ மக்கா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு மதீனாவிலிருந்து படையெல்லாம் ரெடி பண்ணி மக்காவுக்கு படை போடுவதற்கு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது இது ஒரு ரகசிய படையெடுப்பு. இது யாருக்கும் மக்காவில் உள்ளவர்கள் தெரியக்கூடாது. ஆனாலும் மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த ஒரு சஹாபி, தன்னுடைய குடும்பம்லாம் மக்காவில் இருக்கு, தன்னை சார்ந்தவங்க எல்லாம் மக்கால இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த ராணுவ ரகசியத்தை ஒரு பெண்மணியின் மூலமாக ஒரு லெட்டர் ஒன்று கையில கொடுத்து, அந்த லெட்டர்ல முகமது நபி மதீனாவில இருந்து புறப்பட்டு மக்காவுக்கு வர்றார், நீங்க எல்லாம் சேஃப்டியா இருக்குங்க அப்படின்னு லெட்டர் எழுதி ஒரு பெண்மணிக்கு கொடுத்து இவரை அனுப்பிடுறாரு. அந்த பெண்மணி போய்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 3 பேரையும் அனுப்பி, நீங்க இங்கிருந்து மக்காவை முன்னோக்கி போங்க. ரவுலா ஹால் என்ற ஒரு இடம் வரும். அந்த இடத்துல ஒரு பெண்மணி ஒரு கிணற்றுக்கு பக்கத்துல நிற்பா. அந்த பெண்மணிக்கு போய் ஒரு லெட்டர் வாங்கிட்டு இருக்கு, குளிர் கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு இந்த 3 பேரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. மதீனாவிலிருந்து அனுப்பும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க எங்க போகணும், எந்த இடத்துல அந்த பெண்மணியை சந்திப்பீங்க, அந்த பெண்மணி எங்க இருப்பாள், அவளிடத்தில் என்ன இருக்கிறது, இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளீனா சொல்லி 3 பேரையும் அனுப்புவாங்க. இந்த 3 பேரும் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அதே இடத்தில் அந்த பெண்ணை பார்த்துட்டு, அஹ்ரிஜல் கிதாப், உங்ககிட்ட ஒரு லெட்டர் இருக்கு, மரியாதை அதை கொடுத்துரு. காலத் மாமா கிதாப், அந்த பெண்ணு சொன்ன, என்கிட்ட எல்லாம் அப்படி ஒன்றுமே கிடையாது, செக் பண்ணிக்கீங்க, எங்க வேணாலும் பாருங்க, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை, பாஸனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களை அனுப்புனது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபி சொன்ன வார்த்தை உங்ககிட்ட ஒரு லெட்டர் இருக்குங்கிறது, அந்த வார்த்தை கண்டிப்பாக போய் போகாது, நிச்சயமா உங்ககிட்ட இருக்கு. லதஹ்ரஜன்னல் கிதாப், மரியாதையா நீயா அந்த லெட்டரை எடுத்து கொடுத்துரு. அவங்க நுண்கி என்ன சியாம், அல்லது உங்க முழுவதுமாக உங்களுடைய ஆடைகளை கலைந்து கூட செக் பண்ணி அந்த லெட்டரை என்னால எடுக்க முடியும் என்று அதை சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கு பின்னால் அந்த பெண்ணு பயந்து போய் தன்னுடைய கொண்டைக்குள் மறைச்சு வச்சிருந்த அந்த லெட்டர் எடுத்து அதை அலிரலியல்லாஹு கொடுப்பாங்க. அலிரலியல்லாஹு ரசூலுல்லாஹி கொடுப்பாங்க. ஏன் இவ்வளவு உறுதி அலிரலியல்லாஹு அவர்களுக்குன்னா, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அந்த வார்த்தையை உறுதியாக நம்பினார்கள். இருக்குமா இருக்காதா, ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இல்லாம இருக்குமோ என்கிற எந்த இதுக்கும் அலட்சியத்துக்கும் வேலையே இல்லை, எந்த விதமான சந்தேகத்துக்கும் வேலையே இல்லை. இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல் என்றால் இது நிச்சயம் உண்மைதான் என்று அவர்கள் முழுவதுமாக நம்பினார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் ஒரு சஹாபி வர்றார். வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தோட்டத்தை ஒட்டி ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் இந்த நபருக்கு சொந்தமானது, எனக்கு சொந்தமானது அல்ல, ஆனா அதனுடைய கிளைகள் எல்லாம் என் பக்கம் தான் வருது, அதனுடைய பழங்கள் எல்லாம் என் தான் உழுது. ஆனா அந்த மரத்தை நான் அவர்கிட்ட காசு கொடுத்து எனக்கு வித்துருன்னு கேட்கிறேன். நான் தான் அதனுடைய பலன் எல்லாம் அனுபவிக்க போறேன், ஆனா எனக்கு ஹராமா வந்து சேர்ந்துடும். அதனால அவருக்கு சொந்தமானதை நான் எடுக்க விரும்பல, அதனால அவர்கிட்ட அந்த மரத்தை எனக்கு வித்துடுப்பா அப்படின்னு கேட்கிறேன். ஆனா அவரு வேணும்னே அப்படியா அதெல்லாம் விற்க முடியாதுங்கிறது. இதுதான் ரசூலுல்லாஹி பஞ்சாயத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டாங்க.
அந்த மரத்துக்கு சொந்தக்காரர் கூப்பிட்டு சொன்னாங்க, இத்திகா இய்யாஹு மின் நஹ்லத்தின் ஃபில் ஜன்னா, நீங்க ஒரே ஒரு மரத்தை அவருக்கு கொடுத்துரு, நான் உனக்கு சொர்க்கத்துல ஒரு பேரித்த மரத்தை தர்றேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபஅபா, அவர் மறுத்துட்டார், கொடுக்க மாட்டேன்ட்டார். அவருக்கு இவருக்கு என்ன சொல்லவே என்ன போவோம், நீங்க சொர்க்கத்திலேயே மரத்தை தந்தாலும் சரி நான் தரமாட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டார். அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சபையில இருக்கிறாங்க. அந்த சபையில இருந்து அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மரத்தை கொடுத்தா சொர்க்கத்துல மரம் கிடைக்கும் அப்படிங்கிறது அவருக்கு மட்டுமா, அல்லது யார் அந்த காரியத்தை செஞ்சாலும் அவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்குமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மரத்தை யார் வாங்கி கொடுத்தாலும் அவருக்கு நான் சொர்க்கத்துல ஒரு பேரித்த மரத்தை தருவேன். அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அவரை கூப்பிட்டாங்க, இந்த மரத்துக்கு சொந்தக்கார ஆளை கூப்பிட்டாங்க. எத்தனை மரம்? ஒரே ஒரு மரம் வச்சுக்க, எனக்கு சொந்தமான பேரித்தம்பழம் தோட்டம் இருக்கு, ஒரு மரம் இல்ல, ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல தான் இவர் வசிக்கிறார், இவர் வீடு அந்த தோட்டத்துக்கு உள்ளதான் இருக்கு. சொல்றாரு, நான் ஒட்டுமொத்த தோட்டத்தையும் உனக்கு தந்துடுறேன், எழுதி கொடுத்துடுறேன், நீ எனக்கு ஒரே ஒரு மரத்தை தெரியா அப்படின்னு கேட்டார். ஒரு தோட்டமா, ஒரு மரத்துக்கு பதிலா, நல்லதா போச்சு, பரவாயில்ல, அந்த மரத்தை நீங்க எடுத்துக்கீங்க, எனக்கு பேர்ல தோட்டத்தை எழுதி கேட்டார். அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா தோட்டத்தை இவற்றை வித்துட்டு அந்த ஒரே ஒரு மரத்தை இவர் வாங்கி அவரை கூப்பிட்டாரு. இந்த மரத்துக்கு தான் நீ சண்டை போட்ட, ஆமா இந்த மரத்தை நீ வச்சுக்க கிஃப்டா. இவருக்கு கிஃப்டா கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நேரத்தினுடைய வீட்டுக்கு போனாங்க. வீட்டுல போய் தோட்டத்துக்கு உள்ள கூட போகல, வெளியிலேயே நின்று தன்னுடைய மனைவியை கூப்பிடுறாங்க, யா உம்ம தஹ்தா அக்ரிஜி மினல் ஹாயித், இது நமக்கு சொந்தமான தோட்டம் அல்ல, இதை வேறொரு ஆளுக்கு விட்டுட்டேன், அவருக்கு சொந்தமான தோட்டம், இப்ப நம்ம இங்க இருக்க முடியாது, நீ வெளியில வா என்று உள்ள இருந்து வெளியில கூப்பிட்டார். நம்ம கொண்டாட்டியா இருந்தா என்ன சொல்லிருப்போம்னு யோசிங்க. ஆனா அந்த தாய் சொன்னா, அந்த மனைவி சொன்னா, சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால நான் இந்த தோட்டத்தையே வித்துட்டேன்னாரு. அந்த மனைவி சொன்னாங்க, ரபிகள் நல்ல லாபகரமான வியாபாரம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், நான் நடுத்தருவுக்கு வேண்டுமானாலும் வர்றேன்னு வீட்டை விட்டு வெளியில வந்து அகரோட்டுக்கு வந்தாங்க. வந்து கொடுத்துட்டு அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு மரத்தை வாங்கி நான் அவருக்கு கொடுத்துட்டேன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தில் உனக்கு மரம் தர நான் பொறுப்புன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு உறுதியான நம்பிக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையின் மீது அவர்களுக்கு இருந்திருந்தா, ஒரு ஒத்த மரத்துக்கு ஒட்டுமொத்த தோட்டத்தையும் கொடுத்துட்டு, எனக்கு தோட்டம் பெருசு இல்ல, இந்த உலகத்துல எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கிறது இருக்குமா இல்லைன்னு கூட தெரியாது, ஆனா மறுமையில் கிடைக்கிற சொத்து நிரந்தரமானது என்கிற எவ்வளவு உறுதியான நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருந்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை மதிச்சு நல்ல உறுதியா இருந்திருப்பாங்க. வேலூர் ஜாமியா பாக்கியாத்து ஸாலிஹாத் அரபு கல்லூரி, அதை நிறுவியவர்கள் ஷா அப்துல் வஹாப் ரஹ்மஹுல்லாஹ், அவங்கதான் நிறுவனாங்க. பொதுவாகவே நல்ல காரியங்கள் நடந்ததுன்னா அதை கெடுக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க, எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. எங்கேயுமே நல்ல காரியத்தை அவ்வளவு சீக்கிரம் நடக்க விட மாட்டாங்க, அதை கெடுக்கிறதுக்கு நம்மளே 4 பேர் அதை கெடுக்கிறதுக்கு முனைவாங்க. அந்த அலாசரத்து கஷ்டப்பட்டு வசூல் பண்ணி மதரசா நடத்தும் போது அவங்களுக்கு எதிராக கோர்ட்ல ஒருத்தர் மனு தாக்கல் பண்றாரு. இவர் சொந்தமா தானே வசூல் பண்ணி சாப்பிடுறாரு, இவர் மதரசாவுக்கு செலவு பண்றது இல்ல, இவர் மேல வழக்கு தொடுக்கிறார். வழக்கு வருது. அலாசனுடைய வக்கீல் வந்து சொல்றாரு, ஆரம்பம் இப்பவே இப்படிதான், முன்ன காலத்துல கணக்கு வழக்குலாம் இருக்காது, எப்ப இந்த பிரச்சனை வந்துச்சு அதுக்கு பின்னாடி ஃபுல்லா கணக்கு வழக்கு போட்டுட்டாங்க. இப்ப வக்கீல் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கு வழக்கும் இருந்தது, நான் எழுதிட்டேன், என்னைக்கு மதரசா ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து என்கிட்ட கணக்கு வழக்கு இருந்தது, அதெல்லாம் காணா போச்சு, சமீபத்திய கணக்கு வழக்குகள் ஃபுல்லா இந்த இருக்கு, தஸ்தாவேஜ் வச்சுக்கீங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நம்ம பக்கம் சாதகமா தீர்ப்பு முடிஞ்சிடும். அல்லாஹ் சொன்னாங்கன்னா நியாயம்தான், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா ஷானஹு வ தஆலா நீ ஏன் மதரசா நடத்தலன்னு என்கிட்ட கேட்க மாட்டான். நான் மதரசா நடத்தாம விட்டுட்டா யாரோ எடுத்துட்டு போனா நீ ஏன் மதரசாவை நடத்தலன்னு அல்லாஹ் என்ன கேட்க போறது இல்லை. ஆனா
நீ ஏன் பொய் சொன்னேன்னு நல்லா என்கிட்டதான் கேட்பான். அதனால நான் சொல்ற இந்த உண்மையினால என்னுடைய மதரசாயை கைவிட்டு போயிடும்னா போகட்டும், யார்கிட்டயோ போய் எப்படியோ நடக்கட்டும், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, அதுக்காக நான் பொய் சொல்ல தயார் இல்லைன்ட்டாங்க. நீதிபதி கிட்ட வர்றாங்க, நீதிபதி கேட்கிறாரு, முன்னாடி உள்ள கணக்கு வழக்கெல்லாம் இருக்கா? இல்ல. முன்னாடி உள்ள கணக்கு வழக்கு வைக்கிற பழக்கம் இல்லை, அதனால இல்ல. சமீபத்திய கணக்கு வழக்குகள் இருக்கு. நீதிபதி சொன்னானா இது யதார்த்தமானதுதான், முன்னாடி எல்லாம் கணக்கு வழக்குகள் இல்லை, அந்த அடிப்படையில் அவர் வைக்காம இருந்திருக்கிறாரு அப்படின்னு ஆலாசனத்துக்கு சாதகமாகவே தீர்ப்பு வழங்கியதாக சமீபத்திய நாம் ஆளுகிற வாழ்க்கையில் நடைபெற்ற காட்சி. ஒரு விஷயத்தை நாம உறுதியாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தையை நம்பினால் நிச்சயமாக வெற்றிகரமான வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு தருவார். பத்ருடைய யுத்தக்களம் 313 சஹாபாக்கள், 1000க்கும் மேற்பட்ட எதிரிகள், எந்த விதமான படைபலமும் கிடையாது முஸ்லிம்கிட்ட, எல்லா விதமான படைபலமும் எதிரிகிட்ட இருக்கு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார் முஸ்லிம்கள் எப்படி வீட்டை விட்டு வந்தார்கள். கஅன்னமா யுஸாஃபூன இலல் மௌத்தி வஹும் யன்துரூன். ஆடு அறுக்க வரும்போது கத்தியை முன்னாடி ரெடியா வச்சுட்டு இருக்கிற இடத்துக்கு தரதரதரன்னு இழுத்துட்டு வருவோம்ல, கஅன்னஹு யுஸாஃபூன இலல் மௌத்தி வஹும் யன்துரூன். அவங்க மரணத்தை கண்ணால் கண்டு கொண்டிருக்கும் நிலையை தரதரவென்று இழுத்து கொண்டு வருவதை போல பத்ர் யுத்தத்திற்கு வந்தார்கள். பத்ர் யுத்தத்துக்கு வரும்போது 313 பேர், 1000 பேரு, எல்லா விதமான படைபலமும் இருக்கு, மௌத்து தான், முடிஞ்சு போச்சு, நம்ம தப்பிக்க முடியாது என்கிற நிலையில் தான் வந்தார்கள். ஆனா உறுதியான நம்பிக்கை இருந்தது, அல்லாஹ் நிச்சயம் ஹக்குக்கு சத்தியத்துக்கு சாதகமாக இருப்பான், நம்ம பாதுகாப்பான், நான் நபியோடு இருக்கிறோம், நபியோடு இருக்கும் போது நமக்கு தவறு ஏற்படாது, நம்மை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் என்கிற நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஆயிரக்கணக்கான மலக்குமார்களை இறக்கி அந்த வெற்றியை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சாதகமாக்கி தந்தார். அந்த உறுதியான நம்பிக்கை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் ஃபிரௌன் எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரம். அப்ப இவங்களுக்கும் புள்ள போக போகுது, பிள்ளைய பெற்றெடுக்கிறதா வேணாமா என்கிற சந்தேகத்திலேயே இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வஹூனா இலா உம்மி மூசா அன் அர்திஹி, நீ குழந்தையை பெற்றெடுங்க, ஃபைதா ஃபிஃப்டி அலைஹி ஃபஉல்கிஹி ஃபில் யம்மி, இந்த பிள்ளைய வளர்க்க முடியாது அப்படின்னு நீங்க பயந்தா அத நைல் நதியில தூக்கி போட்டுருங்க. வலா தஹாஃபி வலா தஹ்ஸனி, நைல் நதியில தூக்கி போட்டுட்டா புள்ள கெட்டு போயிடும் அப்படின்னா நம்பாதீங்க, பயப்படாதீங்க. இன்னா ராத்துஹு இலைக்கி வஜாஇலுஹு மினல் முர்ஸலீன், நிச்சயமாக அந்த குழந்தைய மறுபடியும் உங்களிடத்திலேயே கொண்டு வந்து நாம் சேர்ப்போம், சாதாரண மனிதனாக அல்ல, ஒரு நபியாக ஒரு ரசூலாக உம்மிடத்தில் நாம் கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படின்னு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு உறுதிமொழி கொடுத்தான். அந்த தாய் அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையில கொஞ்சம் கூட யோசிக்காம, கொஞ்சம் கூட சந்தேகம் கொள்ளாம அப்படியே உறுதியாக இந்த வார்த்தையை நம்பினாங்க. இந்த வார்த்தையை நம்பி குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அல்லாஹ் சொன்னது போலவே நைல் நதியில விட்டாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஃபிரௌனிடத்திலேயே அவர்களை வரலச் செய்து அவர்களை நபியாக மாற்றி அதே தாயிடத்தில் ஒப்படைத்ததை வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அந்த அமலை உறுதியான நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். நான் எப்போ ரமலானுக்கு முன்னால் சொல்ற விஷயம்தான், நமக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவதற்கும் சண்டை போடுறதுக்கும் விவாதிப்பதற்கும் 11 மாதங்கள் இருக்கு. அதுல வச்சுக்கலாம், நல்ல காலமா வரக்கூடிய ரமலான் மாதத்துல நமக்குள் இருக்கிற கருத்து வேறுபாடுகளை பேசிக்காம, நமக்குள் இருக்கிற பிரச்சனைகளுக்காக சண்டை போட்டுக்காம, நமக்குள் இருக்கக்கூடிய சத்தியமான விஷயங்கள், 5 வேளை தொழக்கூடாதுன்னு யாருக்காவது சண்டை இருக்கா? சுபஹ் ஹராமு லுஹர் ஹராம்னு யாராவது சொல்றாங்களா? அதை உண்மையே செய்வோம். எதுல நமக்கு சண்டை இல்லையோ, எதை நம்மளுடைய மனசு முழுப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக இது அல்லாஹ்வுடைய வழி, இது ரசூலுடைய வழி என்று முழுமையாக நம்புகிறோமோ அவர்களுடைய நம்பிக்கையின்படி தயவு செய்து வருகிற காலங்கள் முழுக்கவும் அமல்களில் கவனம் செலுத்துங்கள். அடுத்தவங்களுடைய அமலை நோண்டாதீங்க, அடுத்தவங்களுடைய அமலை பார்க்காதீங்க. அவன் என்ன செய்யறான், அவன் என்ன பண்ணான், அவன் இப்படி செய்யறானே, அவன் அப்படி போறானே, எவன் எப்படி போட்டும் அதை பார்க்கறதுக்கு 11 மாசம் இருக்கு. இந்த வருகிற மாதங்களில்
நான் என்ன செய்தேன் என்பதை பாருங்க. என்னுடைய அமல் என்ன? என்னுடைய தொழுகை கரெக்டா இருக்கா? என்னுடைய நோன்புகள் சரியா இருக்கா? என்னுடைய ஜக்காத்தை நான் சரியான முறையில் பகிர்ந்துட்டேனா? என்னுடைய சதக்காக்கள்ல நான் ஆர்வம் செலுத்தி இருக்கிறேனா? இந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையாக அடைவதற்கு நான் என்னென்ன தகுதிகள் வச்சிருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் தனித்தனியாக தனிநபராக நம்மை பற்றி மட்டும் வருகிற காலங்களில் நாம் சிந்திப்போமையானால் இந்த உறுதியான அமல்களை நம்மால் செய்ய முடியும். அந்த உறுதியான அமல்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்திடாத பல நல்ல மாற்றங்களை நிச்சயம் அது தரும். அல்லாஹ் வருகிற நற்காலங்களை நமக்கு சாதகமான காலங்களாக, வெற்றியை தருகிற காலங்களாக, பிரயோஜனமான காலங்களாக ஆக்கி அன்புரிமானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.